ஆட்சியா என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். விவசாயி கடன் தள்ளுபடி. ஒரு நாட்டில் விவசாயி ஏன் கடனாளி ஆகிறார்? ஒரு நாட்டில் விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடு ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார்கள். அப்படி என்றால் நம் நாடு எவ்வளவு மோசமான ஏழை நாடு. ஏன் விவசாய கடனாளி ஆக வேண்டும்? கால் செருப்பு தயாரிக்கிறவன் பணக்காரனா இருக்கிறான், சிகரெட்டு தயாரிக்கிறவன் பணக்காரன், பீடி தயாரிக்கிறவன் பணக்காரன், பான்பராக்கு தயாரிக்கிறவன் பணக்காரன், சாராயம் காய்ச்சறவன் பணக்காரன், கார் தயாரிக்கிறவன் பணக்காரன், மோட்டர் பைக் தயாரிக்கிறவன் பணக்காரன், டிவி தயாரிக்கிறவன் பணக்காரன், ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறவன் பணக்காரன், செல்போன் தயாரிக்கிறவன் பணக்காரன், எல்லாம் தயாரிக்கிறவன் பணக்காரன். இது எதுவும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விட முடியும் என் அன்பு சொந்தங்களே. நீரும் சோறும் இல்லாமல் எவனும் வாழ முடியாது. அந்த சோறை உலகத்திற்கு கொடுக்கிற மனிதனின் உயிர் தேவையாக இருக்கிற உணவை வெம்பாடுபட்டு விளைய வச்சு கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க ரத்தம் வேர்வையாக உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் பெரும் வெடிப்பு வெடிக்க வெம்பாடுபட்டு வெயில்ல காஞ்சு மலையில நனைஞ்சு பனியில நனைஞ்சு உழைச்சி விளைய வச்சு கொடுக்கிற விவசாயி ஏன் ஏழையாக இருக்கிறார்? இதான் அந்த விவசாயி ஏன் கடனாளியாக? சாராயங்கச்சரவன் கடனாளியாகவில்லை, பான்பராக்கு தயாரித்தவன் கடனாளியாகவில்லை, சிகரெட்டு தயாரித்தவன் கடனாளியாகவில்லை, கார் தயாரித்தவன் கடனாளியாகவில்லை. சோலை விளைய வச்சவன் கடனாளியானால் அது நாடா சுடுகாடா என்பதை அறிவார்ந்த என் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிறோம். ஏன் அவன் கடன்காரனாகிறான்? கால் செருப்பை தயாரிக்கிறவன் அவன் சொல்வதுதான் விலை, குண்டூசி தயாரிப்பவன் அவன் சொல்வதுதான் விலை, சிறக்கிற பிளேட்டுக்கு தீ தயாரிப்பவன் அவன் சொல்வதுதான் விலை. ஆனால் உழைக்கிற உழவர் குடியவன் விளை வச்ச கரும்புக்கு, வெள்ளரிக்காய்க்கு, வெண்டைக்காய்க்கு, சொரக்காய்க்கு, பூசணிக்காய்க்கு, அரிசிக்கு, பருப்புக்கு எதற்கும் விலையை அவன் தீர்மானிக்க முடியாது. அதை வாங்குகிறவன் தான் தீர்மானிப்பான். கால் செருப்பு குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில் இருக்கும். 1000 ரூபாய் இந்த செருப்பு என்றால் அந்த செருப்பை அப்படியே விலை கொடுத்து வாங்கி வருகிற நாம், காய்கறி தெருவில் கிடக்கும், அது போய் 1 கிலோ தக்காளி 20 ரூபாய் என்றால் 2 ரூபா குறைச்சு கொடுங்க என்று செருப்புக்கு பேரம் பேசாமல் வாங்கி வந்த என் மக்கள் காய்கறியில் பேரம் பேசி கீரையா 2 ரூபா குறை, கத்திரிக்காயா 3 ரூபா குறை, தக்காளியா 3 ரூபா குறை என்று உழைப்பின் மதிப்பை குறைச்சு மதிப்பிட்டு